செப்டம்பர் 20 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாறன் வீரா இவங்க 2 பேருமே தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்காக வள்ளி பாத்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. வாடா மாறா, நைட்டு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, நீனும் வீராவும் சேர்ந்து சீக்கிரமாக ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுக்கணும். அந்த குழந்தை வந்து உங்கள் அப்பாவை அடி வெளுத்து வாங்கணும். நீ தானே எங்கள் அப்பாவை அடித்த திட்டுன்னு சொல்லி சொல்லி அடிக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மாறன் சந்தோஷப்பட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே வீரா தூங்குறத பார்த்து கடுப்பான மாறன் பாத்திரத்தை கீழே போட்டு உடைக்கிறாங்க. அச்சோ, எழுந்துட்டியா வீரா, சாரி, நானே உனக்கு காஃபி போட்டுட்டு வந்து எழுப்புன்னு நினச்சேன், கை தவறி விழுந்துருச்சு, நீ எப்போ பாத்திர கடை ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. வீரா ஆமாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற, நீ வேணும்னா வரி அக்கௌண்ட் பார்க்கறதுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. வீரா மாடியில் இருந்து கீழே இறங்கி வர்றப்ப வெளியே எல்லாருமே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வீரா தலையில் இருக்க பூ போட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு கீழே இறங்கி வர்றாங்க. வள்ளி வந்து பேசுகிறாங்க. என்னம்மா வீரா, நைட்டு ஃபுல்லாக ஒரே டயர்டாக இருந்திருக்கும்ல, நீ போய் குளிச்சுட்டு வா, உனக்கு நான் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வள்ளியம்மா, நான் இந்த வீட்டோட மருமகன், நான் தான் உங்களுக்கு சமைச்சு போடணும், நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வீரா சமையல் கட்டுக்குள்ளே போடுறாங்க. அங்கே ராஜேஷுடைய அம்மாவும் கண்மணியும் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏண்டி உன்னே தான் ராமச்சந்திரன் ஐயா வீட்டை விட்டு தள்ளி வச்சிருக்கிறாருல, அப்படி இருக்கும்போது கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற அவர் பார்த்தா ரொம்ப பிரச்சனையாயிரு, இந்த குடும்பத்துக்குள்ள ஒன்னால பிரச்சனை வரக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு ராஜேஷுடைய அம்மா சொல்கிறாங்க. அத்தை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன், உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பேசாமல் இருங்க. என்ன நீ பேசிக்கிட்டே இருக்கிற? அத்தை முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்க, அடுப்பு ஒன்று தான் இருக்குது, அதில் நான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போல்லாம் என்னால் சமைக்கிறதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்மணி. ஏண்டி நீ ஒன்றில் சமைக்கிற, நான் ஒன்றில் சமைக்க போகிறேன், என் புருஷனுக்கு பெட் காஃபி கொடுக்கணும், அது இப்போவே லேட் ஆயிடுச்சு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், முதல்ல நகர் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே கண்மணியையும் ராஜேஷுடைய அம்மாவும் வெறுப்பேற்றிக்கிட்டு கண்மணிக்கு காதில் புகை வர்ற மாதிரி மாறனுக்காக வீரா டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க வள்ளி. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது ஒருத்தவங்கள திருத்தணும், ஒருத்தவங்கள வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு வள்ளி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. காஃபி போட்டுட்டு மாறன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னங்க, உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேன், குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா, என் மகளை இந்நேரத்தில் எந்திரிச்சு காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்குறா, மரியாதையாக வாங்கி கொடி அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. இவ என்ன அன்னியன் மாதிரி நைட்டு ஒரு மாதிரி இருக்கிறா, பகலில் ஒரு மாதிரி இருக்கிறா, ஒருவேளை டீயில் எதுவும் கலந்துருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. சேச்சே, நம்ம வீரா இப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு அதுக்கப்புறமா காஃபியை எடுத்து மாறன் குடிக்கிறாங்க. ஏங்க, மதியத்துக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சிருவோம், எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், உனக்கு பிடிச்சதை நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க. என்ன வீரா, நீ இதெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு பிடிக்கிறது பிடிக்காதது எல்லாம் உனக்கு தான் தெரியும்ல, அவனுக்கு சமைச்சு போட்டு சர்ப்ரைஸாக அவனை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான் வள்ளியம்மா அப்படிங்கிறாங்க வீரா. அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்காக போகிறாங்க. ஏண்டி, நான் சமைக்கணும்னு உனக்கு தெரியாத, இந்த டைமில் இங்கே வந்து சமைச்சிட்ருக்குற, ஏண்டி இப்போ மணி வந்து 11 மணி தான் ஆகுது, நீ 12 மணிக்கு ஆரம்பித்தா கூட சமைச்சு முடிச்சிடலாம், இப்போதைக்கு நான் சமைச்சிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு கண்மணி கிட்ட வந்து சொல்லிட்டுருக்குறாங்க வீரா. அதை ராமச்சந்திரன் வந்து பார்த்தாடுறாங்க. வள்ளி இங்கே வா, போய் அந்த வீராவை கூட்டிகிட்டு வா. என்ன வீரா, நான் தான் உன்னைய வீட்டை விட்டு தள்ளி வச்சிருக்கிறல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி நீ இந்த கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கலாம், தனியாக சமைச்சு சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாமா, ஒரு வீட்டில் பெட்ரூமு ஹாலு எல்லாமே 2 இருக்கலாம், சமையக்கட்டும் பூஜை அறையும் ஒன்று தான் இருக்கணும், அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க.